வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2025 ஆண்டுக்கான எஸ்ஏஆர் தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் கணக்கெடுப்புக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்மு கொண்டு வந்து தந்திருப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்க ஆன்லைனில் அப்லோடு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவலை அவங்க ஆன்லைனில் அப்லோடு பண்ணலைன்னு சொன்னால் உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டு முடக்கம் செய்யப்படலாம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. VOTER ஸ்பேஸ் விட்டு ECI ஸ்பேஸ் விட்டு GOT.in அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க, ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் இதனுடைய மெயின் பேஜ். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருந்தால் நீங்கள் லாகின் கொடுக்கலாம். இல்லை எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் புதுசாக தான் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சைன் அப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. இதில் இமெயில் ஐடி கொடுக்க தேவையில்லை, ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாயை இந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுக்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு சைன் அப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இதனுடைய ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதே கேப்சா இதில் என்டர் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இந்த கேப்சா இதில் டைப் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தில் ரிக்வெஸ்ட் ஓடிபி இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை லாகின் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் சர்ச் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. எபிக் நம்பர்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அதை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டேன். இதில் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டடு வித் மொபைல் நம்பர் ஃபார் டீட்டெயில்ஸ் மோர் கான்டாக்டுக்கு BLO கான்டாக்ட் பண்ண சொல்கிறது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு சப்மிட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சப்மிட்டடு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க ஆன்லைனில் ப்ராப்பராக அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்டைம் அன்சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய BLO கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சீக்கிரமாட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ண சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.